மன்னா. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தில் குடியிரு என்று. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கு பஞ்சம் நிறைந்த காலத்துல அதே இடத்துல இருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நூறத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று இதற்கு முந்தின வசனம் சொல்கிறது. அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்குடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. வர விருத்தி அடைந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பெருக்கம், ஒவ்வொரு முறையும் ஒரு பெருக்கம். மகா பெரியவனானான். மிக பெரியவனாக ஈசாக்கை மாற்றினது கர்த்தருடைய பிரசனம். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தபடியினால் ஒரு விருத்தி அடைகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகவே பெருகுவீங்க. உங்களுடைய பஞ்ச காலம் உங்களுடைய பெருக்கத்தை தடுக்க முடியாது. உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பெருக்கத்தை தடுக்க முடியாது. கர்த்தர் தான் உங்களை பெருக பண்ணுகிறவர். அவர் தான் விருத்தி அடைய செய்கிறவர். அவர் தான் ஐஸ்வர்யனாக்குகிறவர். அவர் தான் எல்லா ஐஸ்வர்ய சம்பூரணர். உங்களுடைய தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார். நிச்சயமாக பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எப்படி ஈசாக்கு வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனானோ, உம்முடைய பிள்ளைகளை அப்படி பெருக பண்ணுங்க. அவனை ஐஸ்வர்யமான ஆக்கினது நீங்க. அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பற்றாக்குறையும் நீக்குங்க. பண பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாங்க. கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை தாங்க. ஆண்டரே, மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு நாளும் தலை குனிந்து நிற்காதபடி, மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டரே, இவங்களுக்கு வேண்டியதை நீர் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள். இந்த நாள் நன்மையை தருகிற நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.